ஒரு வீடியோங்க. இப்போங்க நம்பிக்கை துரோகம் மட்டும் பண்ணக்கூடாதுங்க. யாராக இருந்தாலும் நம்பிக்கை துரோகம் மட்டும் பண்ணக்கூடாதுங்க. நம்பிக்கை துரோகம் எந்த விதத்துலையுமேங்க, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நம்பிக்கை துரோகம், ஒரு ஏமாத்துறது, ஒரு கணவரை கல்யாணம் பண்ணிட்டோம், ஒரு மனைவி கல்யாணம் பண்ணிட்டோன்னா அந்த மனைவி நாம் அப்படி வாழணுங்க, கணவன் நாம் அப்படின்னு வாழணுங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போதுங்க கடவுள் நம்மளை படைச்சாரங்களுக்கு கடவுள் ஏதோ ஒரு வழி காட்டிகிட்டே இருப்பாருங்க. தூங்கி எழுந்திரிச்சாச்சு வச்சுங்க, அன்றைக்கி நமக்கு பொழப்பு வேணுமில்ல, ஏதாவது ஒரு வழி நமக்கு காட்டிகிட்டே இருப்பாருங்க. காட்டும்போது சிறப்பாக இருக்குங்க. என்னங்க, அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படி தான் இருக்கும். என்னங்க, இப்போது சாப்பிட தேன் சாப்பிட்டே இருக்கும்போதுங்க ஒரு உள்ளங்கையில் ஊற்றி நக்கிறேங்க, எப்படி நக்கிறோம் இல்லைங்களா, அது சுவையாக இருக்குது. அடுத்த தடவை ஊற்றி நக்கும்போது ஏற்கனவே சுவையாக இருக்குது, ருசிச்சு சாப்பிட்டாச்சு, நல்லா ருசி, நல்ல ஒரு மகிழ்ச்சியும் வந்தாச்சு. ரெண்டாவது தடவை சாப்பிடும்போது அந்த மகிழ்ச்சி இருக்காதுங்க, அப்படி நக்கிடுவோம். மூணாவது தடவை நக்கும்போது திகட்டும். அது மாதிரி தாங்க வாழ்க்கை. தடுமாறவே கூடாதுங்க. தடுமாற்றம் வந்தாலும் தடுமாறக்கூடாது. தடுமாறாமல் வாழ்ந்து பார்க்கணுங்க. வாழ்ந்து பார்த்தாங்க நாம் சமுதாயம் ஒன்று இருக்குது இல்லைங்க, சமுதாயம், அவங்க முன்னாடி நல்லபடியாக வாழ்ந்து நல்லா சொர்க்கத்துக்கு போகணுங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கை சொர்க்கத்துக்கு போகணுங்க. நேர்மை, சத்திய நேர்மை தரும் பிரகாரம் வாழ்ந்து பாருங்கள், கடவுள் உங்களுக்கு ஒரு வழி காட்டிகிட்டே இருப்பார். என்னங்க, நான் சொல்கிறது கரெக்டுங்களா? நீங்கள் யோசனை பண்ணுங்க. எக்காரணத்தை கொண்டும் மனசை தளர விடக்கூடாது. யோசனை பண்ணணும். இன்றைக்கி டயர்டுங்கிற பிரச்சனைக்கு இடம் கொடுக்கக்கூடாதுங்க. டயர்டு, சோம்பேறித்தனம் அப்படின்னு இழுத்து போற்றி படுத்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சுங்க கதை. என்னங்க, முடிஞ்சு போச்சு. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. காலையில் மார்னிங் எந்திரிச்சு 6 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சிடணுங்க. என்ன தொழில் பண்ணணும், ஏது பண்ணணும், என்ன ஏது அப்படின்னு கடவுள் உங்களுக்கு வழி காட்டி விட்டுருவார். நீங்கள் தான் நடந்து போகணும். வழி இதுதான் அப்படின்னு கடவுள் காட்டுவார். நீங்கள் தான் நடந்து போகணும். நடந்து போனால் உங்களை நம்பி வந்ததெல்லாம் அந்த துணை நல்லா வச்சுக்கலாங்க. நீங்கள் உங்களை கரம் பிடிச்ச கணவனை நீங்களும் நல்லா பார்த்துக்கலாம். சரிங்களா? யோசனை பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறது கரெக்டானுட்டு. ஒரே இலக்கு என்ன தெரியுமா? தடுமாற்றம் கூடாது. தடுமாற்றம்னா நிறையா இருக்குது விஷயம். இதில் தடுமாற்றம் அப்படின்னா நிறையா விஷயம் இருக்குது. இந்த தேன் கதை தான் அது. அந்த மாதிரிலாம் ஆணும் போயிடக்கூடாது, பெண்ணும் போயிடக்கூடாதுங்க. சரிங்களா? நல்ல உறுதியாக இருந்தான்னா எதை வேணாலும் தொட்டுடலாங்க. அப்படி நிறைய பேர் ஒன்றும் இல்லைங்க, கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ணியாச்சு, மாமனார் வீட்டில் போய் கல்யாணம் பண்ணியாச்சு. இவர் இந்த பையன் வீட்லேயும் கேட்டு ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணும் போதுங்க மாமியார் வீட்டில் அந்த மத்தியானம் சாப்பிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கே அடுத்த நாள் விடியும் போது இங்கே சாப்பாட்டுக்கு இல்லைங்க. எங்கே இருக்குது சாப்பாட்டு இல்லைங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? கல்யாணம் நேத்தானே பண்ணிச்சு, இன்றைக்கி சாப்பாட்டுக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் இருந்த ஆளெல்லாம் இன்றைக்கி என்னங்க பணம் எண்ண முடியலைங்க. அந்தளவுக்கு வசதியாக இருக்காங்க. என்ன தெரியுங்களா? உழைப்பு, தைரியம், தன்னம்பிக்கை, ஒழுக்கம், நேர்மை, சத்தியம், தர்மம் அப்படி இருந்துங்காட்டி கடவுளை கொண்டு சிகரத்தில் கொண்டு வச்சுட்டாருங்க. சரிங்களா? அப்படி இருக்கணுங்க. ஃபஸ்ட்டு சத்திய, நேர்மை, தர்மங்க, உண்மையாக இருக்கணுங்க. குறுக்க வழியில் சம்பாதிக்கக்கூடாது. நேர்மையான வழியில் உழைக்கணுங்க. உழைச்சா கடவுளுக்கு கை கொடுத்து மேலே தூக்கி விட்டுருவாருங்க. வச்சுட்டுங்களா? பாருங்கள். ஓகே.